ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஈஸோன்னு சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அம்மாவும் அப்பாவும் தனியாக வந்து பேசுகிற விஷயங்கள் வருது விக்ரம் கிட்ட. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ அவங்க பேசுறதை வச்சு மேலோட்டமாக நம்மளுக்கு பார்க்கும்போது ஒன்றே ஒன்று மட்டும் நல்லா தெரியுது. விக்ரம் சரியான ஒரு கேம் விளாண்டுருக்காரு பார்வை வச்சு அப்படின்னு பக்காவாக தெரியுது. பார்வதியோட வாயை அடைக்கிறதுக்கு இவர் போட்ட ஒரு பிளான்னு நல்லாவே தெரியுது. ஏன்னா சரி என்னென்ன பேசுனாங்கன்னு சொல்கிறேன். கோட் டாஸ்க் நடந்துச்சுல, வித்யாபதின்ற ஒரு கேரக்டர் வச்சு அதை அவங்க அப்பாவோட நேமை வச்சு அவர் ப்ளே பண்ணியிருப்பார். அது எல்லாருக்குமே பேசப்பட்டது, ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. சரிங்களா, அதை பற்றி சொன்னாங்க. அதுக்கப்புறம் துரை அந்த ஒரு இதில் செமையாக பண்ணியிருப்பார்ல, டே என்னடா பண்ணுறீங்க, அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு வீக்லி டாஸ்க்லேயும் நம்ம விக்ரம் அவர்கள் கொடுக்குற எஃபர்ட் பார்த்திங்கன்னா எல்லாரோட அதிகப்படியாக இருக்கும். அது மாற்றுக்கிறது கிடையாது, அதை சொன்னாங்க. அப்புறம் டான்ஸ், நீங்கள் டான்ஸ் ஆனதெல்லாம் 2.5 மணி நேரம்ன்றது தெரியல, ரொம்ப அழகாக இருந்துச்சு, நாங்கள் ரசித்தோன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் எமோஷனலாக டவுன் ஆகாதீங்க, அழாதீங்க முதல்ல அப்படின்னு சொல்லி 2 பேருமே அம்மாவும் அப்பாவும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வீரமாக விளையாடு, விவேகத்தோடு விளையாடு. விவேகம் நிறையா இருக்குது, வீரம் இருக்குது, விவேகம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, அதை வந்து சொல்லி இது பண்ணாங்க. எனக்கு இப்போ வந்து என்னென்னா, இப்போ இவ்வளோ தூரம் பேசியிருக்காங்க, மற்றபடி எதுவுமே பேசலை. பார்வதி பற்றியோ இல்லை உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் பற்றியோ எதுவுமே பேசலை. ஆனால் விக்ரம் நம்ம எல்லாருக்குமே விஜய் பார்வதி உட்பட எல்லாருக்குமே என்ன கொடுத்துருந்தாருன்னா, நான் இப்போ இங்கேனா நீலாம் வக்ரம் சொன்னதுக்கெலாம் எங்கள் வீட்டிலலாம் அப்படி கொதிச்சு போயிருப்பாங்க. நான் இங்கே இருக்கேன்னா எங்கள் அப்பா அம்மா அங்கே, நான் எவ்வளோ டவுனாக இருக்கணும், எவ்வளோ அதாவது சாஃப்டாக இருக்கணும், அதுக்கு நேர்மாறு. உன்னெல்லாம் வந்து அப்படி என்ன பண்ணுவாங்க தெரியுமா அப்படின்னு. நான் உங்கள் அப்பா காலையில் விழுந்துட்டா பாரு, காலைல வந்துட்டு எல்லாமே சரியாயிடுமா, மன்னிப்பு கேட்கணும், வீட்டிலே வந்து மன்னிப்பு, வீட்டில் வந்து நீ தைரியமாக மன்னிப்பு கேட்டுருவியா, அப்படி இப்படி பேசியிருப்பார். இதையே வந்து ஒரு 2-3 வாரமாக பண்ணியிருப்பார். ஒரு வாட்டி அமித் கூட அவன் பேசட்டும் பாரு, அவன் பேசுகிறத கேளுன்றப்பார். என்னென்னா ஒரு வார்த்தை வக்ரம் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை சரி அவங்க ஆனால் அவங்க அதுக்கு மீனிங் கொடுத்துறாங்க. என்னென்னா நீ திங்க் பண்ணுறது சர்க்காஸ்டிக்காக திங்க் பண்ணுறத பற்றி அதுக்கு பேர் தானே. இப்போ அவங்க மனைவியே சொல்லிட்டாங்க நீங்கள் சர்க்காஸ்டிக்காக நிறைய பேசுகிறீங்கன்னு. இப்போ அவங்க மனைவியே ஒத்துக்கிட்டாங்க அந்த மாதிரி பேசுகிறீங்கன்னு. இப்போ யார்கிட்ட கோவப்படுவார்? ஸோ என்னென்னா இவருக்கு தெரியும் இந்த விஷயத்தை வந்து ஆஃப் பண்ணணும். ஏன்னா விக்கல் சிக்கிரம்ன்ற நேம் வந்து வக்ரமாக மாறிட போதும் அப்படின்றதுக்கு ஒரு அணையை கட்டணும். அதுக்கு பதில் என்ன பண்ணுறாரு, இது விஜய் பார்வதி திரும்ப பேச்சுன்னா கஷ்டமாடும். அந்த பொண்ணோட வாய் அடைக்கணும்னா வெளியில் இருக்கிற ஒரு ஆட்களை உள்ளே கொண்டு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வெளியில் வந்து அப்பா அம்மா பேர் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணால் இவங்க பயந்துருவாங்கன்னு நினச்சி ஒரு விஷயத்த பண்ணார். ஆனால் அவங்க வந்துட்டு அழகாக ஜென்டில்மேன் மாதிரி சூப்பராக அழகாக பண்ணிட்டு போயிட்டாங்க. எதை பற்றியும் பேசலை. அந்த அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்த உடனே அந்த ஆக்டிவிட்டி ஏரியாவிலேருந்து சொல்லுவார், அங்கேருந்து அப்பா அங்கே பாருன்னு ஒரு பொண்ணு இருக்கும், மன்னிப்பு கேட்கும், மன்னிச்சிடாதீங்க அப்படின்ட்டு. அவங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீ வேறம்மா அப்படியே முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் அவங்க மன்னிச்சுக்கங்களேன்னு எப்படி ஏற்றி விடுறாரு பாருங்க, எங்கே அவங்க சமாதானமாக இருப்பாங்கன்னு. அதுக்கப்புறமா வந்து அவங்களோட மனைவி வந்துட்டு அவ்வளோ ஷாக்லாம் கொடுத்தாங்கப்பா, சூப்பராக பேசியிருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவருடைய கேம் மாறுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாற்றினா நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்கு வந்து விக்ரம் வந்து டாப் 5 வரணும்னு ஆசை. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.